ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 10,000 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்குது 60% ஆஃபரில். லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கிக்கோங்க. தமிழ்நாட்டில் கோட் ஷூட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நீயா நானா கோபிநாத் தான். விஜய் டிவியில் மிகவும் முக்கியமான தொகுப்பாளர்களில் இருக்கிறது நம்ம நீயா நானா கோபிநாத். அவங்களோட ஒய்ஃப் கிட்ட ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நீயா நானா கோபிநாத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க குறிப்பிட்டது என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். மீன் வறுவல் செஞ்சு கொடுத்தா அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மலையாக போட்டாலும் சாப்பிடுவாருன்னு நினைக்காதீங்க. அவர் பிடிச்ச அளவுக்கு சாப்பிடுவார். இது வேணும் அது வேணும்னு அடலாம் பிடிக்க மாட்டார். மட்டன் பிரியாணி செய்யும்போது அவரே சமையல் கட்டுக்குள்ளே வந்துடுவார். இவ்வளோ காரம் போடு இவ்வளோ உப்பு போடுன்னு என்னை கொலையாக கொல்லுவார். எனக்கும் என்னோட மாமியாவுக்கும் இது மட்டும்தான் வேலை. அவர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அந்த ஃபுட்டு எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் இவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க கோபிநாத்தோட மனைவி துர்கா. மேலும் என்னோட கணவருக்கு என்னோட பொண்ணு வெண்பானா ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன சொல்கிறாளோ அதை தட்டாமல் செஞ்சிருவார். ராத்திரி ஃபுல்லாக அப்பாவும் பிள்ளையும் விளாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, தூங்கக்கூட மாட்டாங்க. பொண்ணு எதை கேட்டாலும் அதை தட்டாமல் செஞ்சிருவார். வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவையாச்சும் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போவார். வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்த பற்றி நீங்கள் எது கேட்டிங்கனாலும் அதை அப்படியே புட்டு வைப்பார். பல நாடுகளை பற்றி நிறையா படிச்சிருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு ஊரை பற்றி கேட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துர்கா. அவரோட பொழுதுபோக்கு என்னன்னா புக்கு படிக்கிறது மட்டும்தான். வீட்டில் குறைஞ்சது 2000 3000 புக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்காரு. அதுக்குன்னே தனியாக ரூம் வச்சுருக்கோம் நாங்கள் எங்களோட வீட்டில். பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் காமெடி கவுண்டர் அடிக்கிறதுல அவரை மிஞ்ச ஆளே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எது பேசினாலும் அதுக்கு ஒரு ஹியூமர் சென்ஸோடு அவர் பதில் அளிப்பார். அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கோபிநாத்துக்கு மனைவியே அமைஞ்சது நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துர்கா. கோட் ஷூட்டை பற்றி கோபிநாத்துக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னோடய ஷர்ட்டில் மைக் இருக்குது, அந்த மைக்கை மறைக்கிறதுக்காக தான் நான் கோட் ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுவே ட்ரெண்டாக மாறிடுச்சு. அந்த கோட் இல்லாமல் நடித்தேன்னா அந்த மைக்கு வெளியில் தெரியும், அது அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் கோட் போட்டேன். அது அப்படியே இத்தனை வருஷமாக தொடர்ந்து வந்துருச்சு, அதனால தான் கோட் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபிநாத். நீ என்ன கோபிநாத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீ என்ன கோபிநாத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.